Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. கோவை குனியமுத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்களிடையே அச்சம் எழுந்திருக்கிறது. அங்கு வனத்துறை நடத்திய ஆய்வில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்பதை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், அங்கு ஏற்கனவே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைச்சிருக்கு. அங்க மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. மக்களுடைய அச்சத்தை போக்குறதுக்காக வனத்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம். கார்த்திகா, அதாவது கோவை குனியமுத்தூர் ஜே நகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகளில் வனத்துறையினர் நேற்று முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை நேற்று முதல் நாம் பதிவு செய்து வருகிறோம். இந்நிலையில் நேற்று பொருத்தப்பட்ட கேமராக்கள் தற்போது வனத்துறையால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது நடமாட்டம் இருக்கிறதா என்பதை அறிவதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும் தற்போது அந்த கேமராக்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இன்று 4 மணிக்கு மேலும் கூடுதல் கேமராக்களுடன் இந்த பகுதியில் நடமாட்டத்தை எங்கு இருக்கிறது, அந்த நடமாட்டம் எங்கு இருக்கிறது என்பதை அறிவதற்காக கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கிறது. இந்நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சிறியவர்கள் வெளியில் அனுமதிக்கப்படுவதில்லை. மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு கூட சென்று இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இங்கு ஒரு அச்சமான ஒரு சூழல் இருக்கிறது. நாம் தற்போது அந்த கால் தடத்தை பார்க்க முடிகிறது. இதை கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உறுதி செய்திருக்கிறார். நிச்சயமாக இது காட்டு விலங்குடைய ஒரு கால் தடமாகத்தான் இருப்பதாக அவர் புதிய தலைமுறையிடம் உறுதி செய்திருக்கிறார். அப்போது ஒரு சிறுத்தையினுடைய ஒரு கால் தடமாகவோ அல்லது ஒரு மரநாயினுடைய கால் தடமாகவோ இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஒரு 15 நாளைக்கு முந்தைய ஒரு கால் தடமாக இருப்பதால் அதில் எந்த விலங்குடைய கால் தடம் என்பதில் கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இங்கு மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்காகவும் நேற்று இரவு காவல்துறை ரோந்து பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த பகுதிக்கு காவல்துறை அதிகாரிகள் மக்களிடையே பேசி வருகிறார்கள். மேலும் எது மாதிரியான நடவடிக்கைகள் தேவை என்பது குறித்து கோவை நேச்சர் கன்சர்வேஷன் சொசைட்டியுடைய தலைவர் ஜலால் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். இப்போ வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, மேல் நடவடிக்கை என்ன தேவைப்படுது? இப்போ பார்த்தானா இந்த ஜே நகர் பகுதியில் கடந்த 2-3 மாதமா இந்த ஒரு மர்ம விலங்கு நடமாட்டம் இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில என் வீட்டுக்கு மொட்டை மாடி மேலே கூட ஒரு கோழியை சேவல் அடிச்சிருக்குது. அப்புறம் பூனையை தாக்கியிருக்கு. வீட்டு முன்னாடி இருந்த நாயும் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. பொதுவாகவே இந்த இடத்துல நம்ம இந்த பகுதி நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் குறைந்தது 20-30 நாய்களுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் ஒரு நாயும் கூட இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே வாஷ் அவுட் ஆகிருக்குது. அதே மாதிரி பக்கத்து தெருவிலேருந்து 7 நாய் ஒரே வீட்டுக்கிட்ட நிற்கும். அந்த நாய்களும் இப்போ இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம ஏன் இந்த பகுதியில் வருதுங்கிறது சில டைமில் வனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வழி தவறி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் மதுக்கரை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. அந்த மதுக்கரை ரேஞ்சில் ஏற்கனவே நம்ம கோவைப்புதூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருந்திருக்குது. அதே போல் நம்ம கிருஷ்ணா கல்லூரிக்கு எதுக்காலையும் ஒரு சிறுத்தை இருந்திருக்குது. அதை நம்ம ஏற்கனவே கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அதை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் தங்கி இருந்து அந்த குடோனுக்குள்ளே போன அந்த சிறுத்தையை அந்த குடோனில் இருந்து நம்ம கேமரா இதெல்லாம் வச்சு செட் பண்ணி அதே போல் உள்ள அந்த ட்ரோனு வச்சு செக் பண்ணப்போ அது இருந்தது. கார்த்திகா, ஏற்கனவே கோவை ஒட்டிய மதுக்கரை, கோவைப்புதூர் பகுதிகளில் அதே போல கடந்த ஆண்டு திருப்பூர் குடியிருப்பு பகுதியிலும் சிறுத்தை இருந்ததை கண்டுபிடித்து அதை டிராப் செய்து பிடித்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போலதான் தற்போது அதற்கான சிறுத்தையை டிராப் செய்து காட்டு விலங்கை டிராப் செய்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் தற்போது வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, கண்டிப்பாக சுதீஷ், அங்கு வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. திருநாய்களுடைய எண்ணிக்கை குறைந்த நிலையில மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறாங்க. அங்கு சிறுத்தை இருக்குமா அப்படின்னு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.